ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து லெசன் 4ல் இருக்கிற ஏசி வித் ரெசிஸ்டர் இந்த கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ரெசிஸ்டர் வந்து அல்டர்னேட்டிங் கரண்ட் கூட கனெக்ட் பண்ணும்போது என்னென்ன சேஞ்ச் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வந்து சேஞ்ச் ஆகுதுன்றதை வந்து இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? முதல்ல நம்ம டயக்ராம் வரையலாம். பாருங்கள், ஒரு ரெசிஸ்டர் வந்து ஏசி சர்க்கியூட்டோட அதாவது ஏசி கரண்ட்டோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். அல்டர்னேட்டிங் கரண்ட்டோட பண்ணும்போது என்ன சேஞ்ச் வந்து இங்கே ஆகுது அதை தான் பார்க்குறோம். ஓகேவா? இப்போது இதோட வோல்டேஜ் என்ன அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் V is equal to கேபிட்டல் VM சைன் ஒமேகா டி. இவ்வளோ தான் இந்த டயக்ராம். இந்த டயக்ராமை உரமாக வச்சிடலாம். உரமாக வச்சாச்சு. டெரிவேஷனை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் அல்டர்னேட்டிங் கரண்ட் எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் அல்டர்னேட்டிங் வோல்டேஜ். அதான் என்ன வேல்யூ? V is equal to கேபிட்டல் VM சைன் ஒமேகா டி. ஓகேவா? இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் என்னன்னா பாருங்க, ஒரு ரெசிஸ்டரை வந்து நம்ம ஒரு ஏசி இன்புட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து இங்கே என்ன கிரியேட் ஆகுதுன்னா ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. அப்போ பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் ஆர். ஓகேவா? பொட்டன்ஷியல் ட்ராப் எவ்வளோ அப்படின்னா இதோட பொட்டன்ஷியல் எவ்வளோ? V is equal to ஃபார்முலா என்னது? ஓம்ஸ்ல V is equal to IR. இப்போ பொட்டன்ஷியல் அட் ஆர் ஈக்குவல் டு I கேபிட்டல் ஆர், ஸ்மால் I கேபிட்டல் ஆர். செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போது திரும்ப இங்கே என்ன பண்ணுறோம்னா அப்ளைங் கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூல். அப்ளை கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? அதாவது வோல்டேஜ் வந்து கொடுக்குறோம். இங்கே இந்த ரெசிஸ்டர் வந்து சங்கண்டியாக வோல்டேஜ் வந்து என்ன ஆகுது? ரெடியூஸ் பண்ணுது. அப்போ பொட்டன்ஷியல் ட்ராப் ஏற்படுது. அப்போ பொட்டன்ஷியல் ட்ராப் ஆச்சுன்னா அங்கே கொடுக்குற வேல்யூலேருந்து பொட்டன்ஷியல் வந்து என்ன ஆகுது? ட்ராப் ஆகுது. அப்போ V மைனஸ் VR ஈக்குவல் டு 0. இப்போ இந்த மைனஸ் VR அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் VR. மைனஸ் அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் VR. ஓகே, அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த விக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? இங்கே VM சைன் ஒமேகா டி. இங்கே ஸ்மால் விஎம்முக்கு பதிலாக அதை விக்கு பதிலாக VM சைன் ஒமேகா டி ஏதாச்சும் ஈக்குவல் டு VRோட வேல்யூ என்னது? IR. அப்போது இந்த ஆரை இந்த சைடு எடுத்துகிட்டு வாங்க. அப்போது எப்படி எழுதலாம் ஈக்குவேஷன் அப்படின்னா I is equal to பாருங்க, ஆர் அப்படியே VM கீழே எடுத்துகிட்டு வர போகிறோம். அப்போ VM பை ஆறு சைன் ஒமேகா டி. இப்போ V பை ஆர்னா என்னது? I. அப்போ இங்கே வோல்டேஜ் VMன்னு இருக்குது. அதனால் நம்ம என்ன எழுதிக்கிறோம் அப்படின்னா IM சைன் ஒமேகா டி. ஏன்னா VM பை ஆர்னா என்னதுன்னா IM மேக்ஸிமம் கரண்ட். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா அதாவது பீக் வேல்யூ ஆஃப் அல்டர்னேட்டிங் கரண்ட். பாருங்க, இந்த IMனா என்னதுன்னா IMனா பீக் வேல்யூ ஆஃப் அல்டர்னேட்டிங் கரண்ட். இப்போ இங்கே அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒரு கிராஃப் வரையணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு லைன் எழுதணும். அதாவது அந்த கிராஃப் போட்டுட்டு எழுதலாம். அப்போ உங்களுக்கு கரெக்டாக புரியும். அந்த கிராஃப் என்னன்னா ஃபஸ்ட்டு நான் சொல்கிற மாதிரி வரைங்க. அப்போ உங்களுக்கு அந்த கிராஃப் ஈஸியாக வரையலாம். ஓகே, முதல்ல ஒரு 2 கிராஃப். இது கிராஃப் 1,
அதே மாதிரி இன்னொன்று அதே மாதிரி கிராஃபு 2 கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. ஸோ போட்டாச்சா? இப்போ அடுத்து இங்கே இன்னொரு ஆரோ மார்க்கு போடுங்க. ஆரோ மார்க் என்ன இதில் போடலாம், இதில் போடும். இங்கிருந்து ஒரு ஆரோ மார்க். இதுதான் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் வோல்டேஜ். அதே மாதிரி கரண்ட்டையும் போடணும். கரண்ட் எப்படி போடுறோம் அப்படின்னா கரண்ட் வந்து அதாவது இங்கே என்ன இதுனா கரண்ட் ஐ இஸ் இன் பேஸ் வித் வோல்டேஜ். ஐயும் கரண்ட்டும் வோல்டேஜும் ஒரே ஃபேஸில் இருக்குதுன்னு சொல்கிறோம். இப்போ கரண்ட்டும் ஃபேஸும் ஒரே வோல்டேஜும் ஒரே ஃபேஸ். இப்போ இது மேலே அதாவது சரியா தெரியலையோ, மேலேயே இன்னொரு லைன் போடுங்க. இப்போ இதான் கரண்ட். கரண்ட்டுன்னு போட்டாச்சு. கரண்ட்டு இது வோல்டேஜ். அப்போது இது இந்த பாயிண்ட்டை நம்ம ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் என்ன சொன்னேன், இது வி, இது ஐ. விஐன்னு போட்டிருந்தா ஐ. ஸோ இங்கே இந்த கிராஃபில் அப்படியே இந்த கிராஃப் பக்கத்தில் எவ்வளோ முடியுமோ அது பக்கத்தில் வந்து ஒரு டாட்டட் லைன் சும்மா மார்க்கிங்க்கு வரைச்சிக்கோங்க. இப்போ இங்கேருந்து ஒரு டாட்டட் லைன் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கேருந்தும் டாட்டட் லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கோங்க. போட்டாச்சா? இப்போது இந்த சைடு வாங்க. வந்தோடனே இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்கா, அதுதான் வந்து கரண்ட்டோட கிராஃப் போடலாம். ஒரு ரெட் கலர்லேயே போட்டுருவோம். ரெட் கலர்லேயே ரெட் கலரில் கிராஃபு போட்டு கொஞ்சம் கஷ்டம்தான், ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். போட்டாச்சா? கொஞ்சம் பெருசாக போட்டோம் போல், தனித்தனியாக போகும். போட்டோமா? அடுத்து இந்த பாயிண்ட்டு இதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா வோல்டேஜ் கிராஃப், வோல்டேஜ் வேவ். கரண்ட்டை விட வோல்டேஜ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கணும். பட் இதோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி இருக்கணும். இது ஒரே மாதிரி போட்டணும். ஓகேவா? ஒரே மாதிரி போட்டாச்சு. இது வந்து வி, இது ஐ. ஓகே. அடுத்து இதோட ஆங்குலர் வெலாசிட்டி இந்த சைடு போடுங்க. அதே மாதிரி இதோட ஆங்கிள் என்ன தான் ஒமேகா டி. ரைட்டு. அதே போல் இங்கே வந்து இந்த டாட்டட் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இது உள்ள என்ன எழுதணும் அப்படின்னா ஐஎம் சைன் ஒமேகா டி. இதே போல் இந்த லென்த் ஃபுல்லாக என்ன அப்படின்னா விஎம் சைன் ஒமேகா டி. ஸோ அடுத்து இந்த பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. இது 0 பை, இந்த பாயிண்ட் 2 பை, இது வந்து ஒமேகா டி ஆங்கிள். இந்த கிராஃப் வந்து எதுனா வோல்டேஜும் ஐயும் போடுறோம். இவ்வளோதான்ப்பா முடிஞ்சுதா? இப்போ லாஸ்ட்டில் என்ன எழுதுனா கரண்ட் வந்து வோல்டேஜும் ஃபேஸில் இருக்கு. அப்போது ஒரே இதில் இருக்குது. ஐ இஸ் இன் பேஸ் வித் வோல்டேஜ் வி. அவ்வளோதான், முடிஞ்சு. டயக்ராம் எவ்வளோ மெதுவாக போட சொல்லி தந்தேன். அதே மாதிரி டெரிவேஷன் ரொம்ப ஈஸி தான் இந்த கொஷின்ஸு. ஓகேங்களா? தேங்க்யூ. அதே மாதிரி பிடிஎஃப்பை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்குவேன்.